வணக்கம். எழுத்தாளர் சுஜாதாவின் விஞ்ஞான சிறுகதைகள் வாசிப்பது உங்கள் பிரமிளா. கதை எண் 9. ராகினி என் வசமாக. 500 ரூபாய் சன்மானம். சுமார் 5 அடி 10 அங்குலம் உயரமுள்ள இளைஞர். வயது 28. அடர்த்தியான ஒன்று சேர்ந்த புருவம், சிவப்பு நிறம், உயரத்திற்கு ஏற்ற புஷ்டி இல்லாத உடம்பு, இடது காதுக்கு அருகில் 1/4 அங்குலம் குறுக்களவுள்ள மச்சம், இடது கையில் ராகினி என்று பச்சை குத்தி இருக்கும். மேற்படி அடையாளங்கள் உள்ளவரை கண்டவர் கண்ட இடம், நேரம் இவற்றை குறிப்பிட்டு பெட்டி எண் 1062 இந்த பத்திரிகையின் மேற்பார்வைக்கு முகவரியிட்டு தகவல் தெரிவித்தால் ரூபாய் 500 வரை சன்மானம் பெறலாம். சமீபத்தில் இந்த விளம்பரத்தை கொடுத்தவன் நான் தான். எக்கச்சக்கமான செலவு. இன்றுடன் 30 நாள்கள் ஆகின்றன. தேடுகிறேன், அகப்படவில்லை. வியாழக்கிழமை என்று நினைக்கிறேன். ஒரு மத்தியானம் என்று நினைக்கிறேன். செங்கற்பட்டு அருகில் உள்ள ஒரு கிராமம் வரை சென்றுவிட்டு செயற்கை உரம் தயார் செய்யும் கம்பெனியில் சேல்ஸ் வேலை எனக்கு. செங்கற்பட்டு ஜங்ஷனில் ரயில் ஏறினேன். ஏனோ அன்று கூட்டமே இல்லை. நான் ஏறிய பெட்டி காலியாக இருந்தது. காலியான பெட்டியில் ஏறி ஜன்னல் அருகில் உட்கார்ந்து கொண்டு பிரயாணம் செய்வது வாழ்க்கையின் அற்ப சந்தோஷங்களில் ஒரு முக்கியமான அற்ப சந்தோஷம். 1 மணி நேரத்துக்கு அந்த சதுர அடிகள் நம் சாம்ராஜ்யம், நமக்கே சொந்தம். நினைத்தது போல் பாடலாம். வாடா மச்சான் என்று தமிழ் சினிமா பாட்டு பாடினேன். எதிர்ப்புறத்து சீட்டில் காலை நீட்டி கிடத்தி கொண்டு கையில் இருந்த சினிமா பத்திரிகையில் வந்திருந்த நடிகை ஆரியமாலாவின் போட்டோ தகவலில் ஆழ்ந்தேன். நான் ஒரு சாதாரணன். வாழ்க்கையில் பல்லக்கில் போகிறவர்கள் மிக சிலர். மற்றவர்கள் பல்லக்கு தூக்கித்தான் ஆக வேண்டும் என்பதை கேள்வி கேட்காமல் ஒப்புக்கொண்டவன். அந்த கூட்டத்திலும் நான் ஓர் எறும்பு, ஒரு எக்ஸ். மிதியடியின் மேல் எழுதியிருக்கும் நல்வரவு செய்தித்தாள்களை நம்புகிறவன். தொடர் நாவலில் வரும் மாலா சேகரை கல்யாணம் செய்து கொள்வதில் சந்தோஷம் கொள்கிறவன். என் சாதாரண தன்மையில் எனக்கு வருத்தம் கிடையாது. அதில் ஓர் இதம் இருக்கிறது. நான் நானாக இருப்பதில்தான் என்றும் எனக்கு ஆசை. அப்பொழுதுதான் அவர் வண்டியில் ஏறினார். மற்ற இடங்கள் காலியா இருக்க நேராக என் எதிரில் வந்து உட்கார்ந்தார். பக்கத்தில் ஒரு பிரம்பு பெட்டியை ஜாக்கிரதையாக வைத்தார். தகர ட்ரங்கை மேலே அனுப்பினார். என் எதிரில் கால்களை மடக்கி கொண்டு ரிஷி மாதிரி உட்கார்ந்தார். காலியாகத்தான் இருக்கிறது. பேச்சு துணைக்கு உங்கள் பக்கம் வந்தேன். மாம்பழத்தில் இந்த வண்டி நிற்காதே என்றார். நிற்காது என்றேன். அவரை பார்த்த முதல் செகண்டிலிருந்து அவரை எனக்கு பிடிக்கவில்லை. என் சாம்ராஜ்யத்தை ஆக்கிரமித்தாரே என்று அவரிடம் இருந்த ஓர் அற்புதமான கவர்ச்சியை கூட நான் பொருட்படுத்தவில்லை. அவர் ரிஷி மாதிரிதான் இருந்தார். மஞ்சளா சில்கா என்று சொல்ல முடியாதபடி ஜிப்பா, அதில் கருப்பு கயிற்றில் சரடிட்ட தங்க பித்தான்கள், நெற்றியில் புனுகு, முன்மண்டையில் அடிபட்டு நெற்றியில் ரத்தம் வழிந்தார் போல் குங்குமம், வெளிர் அடர்த்தியான புருவங்கள், அவற்றின் நிழலில் இருந்த மெல்லிய ஊடுருவும் பார்வை, மஞ்சளில் ராமா ராமா என்று வடமொழியில் எழுதியிருந்த மேல் துண்டு, கையில் மோதிரம், இரும்பு மோதிரம், மணிக்கட்டை இருக்கும் கருப்பு கயிறு. சத்தியமாக நான் அவருடன் ராத்திரியில் தனியாக போக மாட்டேன். தம்பிக்கு எங்கே போக வேண்டும் என்றார். குரலா அது? டிஎம்எஸ்க்கு ஜலதோஷம் பிடித்தார் போல. மதராஸ் என்றேன். மதராஸில் எங்கே தம்பி? வில்லிவாக்கம். வில்லிவாக்கத்தில் எங்கே? கார்ப்பரேஷன் ஸ்கூலுக்கு பக்கத்தில், பால் டிப்போவுக்கு எதிரே, 3வது மாடி வீடு, இடது பக்கம் என்றேன் வெறுப்புடன். வரிசையாக சொன்னதிலேயே என் வெறுப்பை காட்டிவிட்டு வெளியே பார்த்தேன். தந்திக்கம்பம், தந்திக்கம்பம், தந்திக்கம்பம். மெல்லிய மாலை. தூரத்தில் சூரியனின் அம்பர் முயற்சி தகடு போல் இல்லை. சூரியன் என்றார்.
ம் என்றேன். தம்பி, என்னை கண்டால் உனக்கு பிடிக்கவில்லை இல்லையா என்றார். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நீங்கள் யார், நான் யார் என்றேன் சினிமா பத்திரிகையை பார்த்து கொண்டே. இல்லை தம்பி, உன் முகம் சொல்கிறது. உன் முகம் மேலே எத்தனையோ விஷயங்களை சொல்கிறது. அவற்றை நான் அறிந்து கொள்ள ஆவலாயில்லை. மேலும் அந்த பயம் என்னுள் உருவாகி கொண்டிருந்தது. ஆரம்பித்த சம்பாஷணையில் ஏதோ ஒரு தப்பு இருக்கிறது. அல்லது சூழ்நிலையில், அல்லது எதிலோ. சூரியனை அந்த தொடுவானம் சாப்பிடுவது போல் மிக மெதுவாக நான் ஆழ்ந்து கொண்டிருக்கிறேன். பாங் என்றது எங்கள் இன்ஜின். உச்ச வோல்ட் ஏசி பெருமிதத்துடன். தம்பி, நீ ஒரு பெண்ணை மனத்தில் நினைத்திருக்கிறாய் என்றார். நான் சும்மா இருந்தேன். அந்த பெண்ணுக்கு உன்மேல் ஆசை இல்லை. நான் சும்மா இருந்தேன். உண்டா இல்லையா தம்பி? பெரியவரே, நான் யாரை மனத்தில் நினைத்தால் என்ன, யாரை நினைக்காவிட்டால் என்ன? நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். மேலும் ஜன்னலோரத்தில் உட்கார்ந்து கொண்டு சினிமா பத்திரிகை படிக்கும் எந்த இளைஞனும் ஒரு பெண்ணை மனத்தில் நினைத்திருப்பான். இதில் ஜோசியம் என்ன? என்னை பற்றி கவலைப்படாதீர்கள். அந்த பெண்ணின் பெயர் ராகினி என்றார். கையில் பச்சை குத்தி இருக்கிறது என்றேன். நான் அதை பார்க்கவில்லை. தம்பி, என்னை பற்றி உனக்கு தெரியாது. இப்பொழுது இந்த செகண்டில், இந்த இடத்தில் அந்த பெண்ணை உனக்கு எதிரே கொண்டு வந்து நிறுத்துகிற சக்தி எனக்கு இருக்கிறது தம்பி என்றார். வேண்டாம் என்றேன். அந்த குறைந்த பரப்பில் ஒரு பெண் காற்றுடன் போராட எனக்கு உத்தேசம் இல்லை. எனக்கு வர வர அந்த பயம் அதிகமாயிற்று. பெரியவரிடம் நான் எக்கச்சக்கமாக மாட்டிக்கொள்ளப் போகிறேன் என்று. எப்படி மாட்டிக்கொள்ளப் போகிறேன் என்று தெரியாதவரை அதில் ஒரு கவர்ச்சியும் இருந்தது. பெரியவர் பக்கத்தில் இருந்த பிரம்பு பெட்டியை எடுத்தார். தம்பி, இந்த பெட்டிக்குள் என்ன இருக்கிறது என்று தெரியுமா? தெரியாது. தெரிந்து கொள்ள விருப்பமும் இல்லை. நாகம் என்றார். அப்பாடி, என்னது? நாகம். கருநாகம். தளதளவென்று மின்னுகிற கருப்பு. எனக்கு அடிமைப்பட்ட நாகம். நான் சொல்வதை கேட்கும் நாகம். மகுடி வேண்டாம், பால் வேண்டாம். என் கண்ணால் நேராக பார்த்தால் ஆடாமல் அசையாமல் அரை மணி நேரம் நிற்கும். ஒரு எலி தவளை தின்னாது. சைவம். பார்க்கிறாயா என்றார். வேண்டவே வேண்டாம். நான் நிறைய நாகம் பார்த்திருக்கிறேன். பயப்படாதே தம்பி, நான் ரொம்ப சக்தி வாய்ந்தவன். இது ஒன்றும் பண்ணாது. கிட்ட கிட்ட கொண்டு வந்து நான் விலக என்னை மூலையில் மடக்கி சரேல் என்று பெட்டியை திறந்தார். பெட்டிக்குள் அதை பார்த்தேன். அசிங்க பளபளப்பில் இயல்பான கியூ வரிசையை மேலிருந்து பார்ப்பது போல் ஊறிக்கொண்டு ஒரு பாம்பு. இல்லை இல்லை, பெட்டி காலி. பார்த்தாயா தம்பி? பெட்டி காலி. நீ பார்த்தது உன் மனசில் நான் ஏற்றின பிம்பம். தம்பி, என்னை அலட்சியம் பண்ணாதே. புத்தகத்தை கீழே வை. நான் நினைத்தால் உன் புத்தகத்தை தானாக பறந்து போகும்படி பண்ணுவேன். உன் நல்ல காலம். நாம் இப்பொழுது தனியாக சந்தித்திருக்கிறோம். உனக்கு நல்லது செய்யத்தான் நான் வந்திருக்கிறேன். பீதாம்பர வித்தை தெரியுமா உனக்கு? என்னை பதில் சொல்ல விடவில்லை அவர். பதில் சொல்ல முடியாத பிரமிப்பு என்னிடம் இன்னும் மிச்சம் இருந்தது. தெரியாது, சொல்கிறேன் அதை. அந்த வித்தையை எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் ஒரு மகான். அவர் பல்லக்கில் போவார். பல்லக்கை பின்னாலே மட்டும் 2 பேர் தாங்கிக் கொண்டு போவார்கள். முன்பக்கம் காலியாக இருக்கும். அப்படிப்பட்ட மகான். அவருடைய பிரதம சிஷ்யன் நான். மாந்திரிகத்தில் கரை கண்டவன். இப்பொழுது நீயே இருக்கிறாய். உனக்கு காரிய சித்தி ஆவதற்கு ஒரு வழி சொல்கிறேன் கேள். நீ நினைக்கிற பெண் யார் சொல்லு? பேசாமல் இருந்தேன். சொல்லு. சொல்ல வேண்டி இருந்தது. பெரியவரே, இது ஏதோ சின்ன சமாச்சாரம். அவள் கோடி வீட்டில் இருந்தாள். ஆபீஸ் போகும்போது மெதுவாக நடந்து போவாள். அழகாக இருப்பாள். ஒரு தடவை பேசியிருக்கிறேன். பல தடவை நினைத்திருக்கிறேன். பைத்தியக்காரத்தனமாக பச்சை குத்தி கொண்டேன். வயசு கோளாறு. கல்யாணமாகாததிலே ஏற்படுகிற சாதாரணமான சலனம்.
பெருசாக ஒன்றுமில்லை. தம்பி, உனக்கு மனசு ரொம்ப வீக். பாம்பு இல்லாத இடத்தில் பாம்பை பார்க்கிற மனசு. மனசிலே பலம் ஏற்ற வேண்டும். பலம் ஏற்றினால் இந்த உலகத்தையே ஆளலாம். நீங்கள் அரசாள வைக்கும் உலகத்தில் எனக்கு விருப்பமில்லை என்றேன். குறுக்கே பேசாதே தம்பி, நான் ஒரு வழி சொல்கிறேன், கேள். முலகரணை செடிக்கு சுக்கிரவாரம் மஞ்சள் ஜலம் தெளித்து அந்த இடத்தை சுத்தம் செய்து பொங்கல் இட்டு மஞ்சள் நூல் காப்பு கட்டி பொங்கல் இட்டதை நைவேத்தியம் செய்து அந்த செடியின் வடக்கு பக்கம் போகிற வேரை 1.5 அங்குல நீளம் துண்டித்து அதை மஞ்சள் ஜலத்தில் அலம்பி மஞ்சள் நூலில் கட்டி குங்குமமிட்டு, ஓம் வாலை பரமேஸ்வரி, நான் நினைத்த ராகினி என் வசமாக ஸ்வாஹா என்று 108 தரம் சொல்லி தூபதீபம் காட்டி ஒரு வெள்ளி தாயத்தில் அடக்கம் செய்து வலது கையில் கட்டிக்கொள். இந்த மாதிரி தினம் 108 தடவை 5 நாட்கள் ஜெபித்தால் அந்த பெண் 5ஆம் நாள் ராத்திரி உன்னை தேடி வருவாள் என்றார். நான் சிரித்தேன். நர்வஸாக சிரித்தேன். சிரிக்கக்கூடாது, சிரித்தால் நல்லதல்ல என்றார். பெரியவரே, எனக்கு இதில் எல்லாம் நம்பிக்கை இல்லை என்றேன். தம்பி, என்னை ஏதோ பிதற்றும் கிழவன் என்று இன்னும் எண்ணிக்கொண்டிருக்கிறாய். அதர்வ வேதச்சாரம் நான். ஜெர்மன் புத்தகங்கள் படித்திருக்கிறேன். என்னை தெரியாது உனக்கு. கூடு விட்டு கூடு பாயும் வித்தை தெரியுமா? விக்ரமாதித்தன் கதைகளில் வருகிறதே. ஏன், அந்த வித்தையும் செய்வீர்களா? செய்வேன் என்றார். நான் மறுபடி சிரித்தேன். பெரியவரே, நம் தேசம் இந்த மாதிரி சீர்கேடாக இருப்பதற்கு உங்கள் மாதிரி ஆள்கள்தான் காரணம். பாம்பு, தேள், மகமாயி, கருமாரி என்று சூறையாடும் தெய்வங்களை கொண்டு வந்தவர்களை எல்லாம் பயம் காட்டி சுரண்டி எத்தனை காலம் வாழ்ந்திருக்கிறீர்கள்? பாரதி சொன்னது போல் இந்த மரத்தில் அந்த குளத்தில் என்று அச்சப்படுத்தி படிப்பில்லா ஜனங்களின் பேதமையை பயன்படுத்தி கொள்ளும் குற்றவாளிகள் நீங்கள். பெரியவரே, இது சயின்ஸ் யுகம். ஜனங்கள் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏமாறுவதற்கு அதிக ஆட்கள் இனிமேல் அகப்பட மாட்டார்கள் என்றேன். பெரியவர் மௌனமாக என்னை பார்த்தார். அவரை எதிர்த்து என்னால் பார்க்க முடியவில்லை. என்ன சொன்ன தம்பி? நம்புவதற்கு வேறு ஆளை பாருங்கள் என்றேன். நம்ப மாட்டேன் நீ? கூடு விட்டு கூடு பாய்வது முடியாது என்கிறாய்? முடியாது. பார்க்க தயாராயில்லை. நான் சொல்வதை கேள். கேட்க இஷ்டமில்லை. டேய்! அந்த வார்த்தை என் மண்டையில் அடிபட்டு வலித்தது. அது என் பேச்சை நிறுத்திவிட்டது. நீ என்னை நம்ப மாட்டாய்? சொல்வதை கேள். கேட்பது உன் விதி. உன் விதி இந்த ரயிலில் நாம் இருவரும் தனியே எதிரெதிராக இருப்பது. உன் விதி இனி நடக்கப் போவது. இந்த ரயில் எப்படி போகிறது? எங்கே போகிறது? ஏன் போகிறது? எந்த ரயில் இந்த ரயில்? எந்த திசை இந்த திசை? எந்த ஓசை இந்த ஓசை? தந்த தந்தன தந்த தந்தன. எப்பொழுது என்ன கேட்டேன் நான்? சத்தம் நிறைந்த அவர் வார்த்தைகளையா? ரயில் வண்டியில் தடக் தடக் தடதட தடதடவையா? என் இதயத்தின் திடும் திடும்களையா? அவர் பேசிய வாக்கியங்கள் எனக்கு புரியவில்லை. ஆனால் அதன் ரீங்காரம், அதன் கீழ்ஸ்தாயி என்று என் இரத்தத்துடன் கலந்தது போல் தெரிந்தது. அதே சமயம் மனிதன் சாதாரண ஹிப்னாட்டிச முறையை உபயோகிக்கிறான். மனசில் திடமிருந்தால் எதிர்க்கலாம். பயப்படாதே பயப்படாதே என்று எனக்குள் சொல்லிக்கொண்டு கைகளை இறுக்கிக் கொண்டு அவர் வார்த்தைகளின் சந்தபந்தத்திலிருந்து விடுபட முயற்சி செய்தேன். முடியவில்லை. என் உடம்பை அசைக்க முடியவில்லை. அசைக்கும் விருப்பம்தான் மிச்சம் இருந்தது. என்னை முழுவதும் அந்த வார்த்தைகள் கட்டுப்படுத்தின. மெல்ல மெல்ல உடம்பில் 8 கால் பூச்சி ஊறுகிறார் போல் அந்த வார்த்தைகள் விளையாடின. நேருக்கு நேராக அவரையே ஓர் அசட்டு அடக்கத்துடன் பார்த்து கொண்டிருக்க, திலதையில திட்டொக்க வெறிக்க திரிபலை சுக்கு திப்பிலியிட்டு. அவர் உதடுகள் திடீரென அவை பெரிதாகி பெரிதாகி
20 சதுர மைல் உதடுகளாகி சர்ரியலிசம் போல் அவற்றின் ஒவ்வொரு மடிப்பும் வெடிப்பும் பிரம்மாண்டமான பாலங்களாகத் தெரிய, வெற்றிலை கரைகள் இரத்த திட்டுகளாக, தனியாக நான் அந்த பிரதேசத்தில் அவர் தொடுத்த வார்த்தைகளின் துடிப்பால் அலைந்து தவிப்பது போல் தெரிந்தது. திருவடியைப் பற்றித் தொழுதுற்று, ஜனன மறுக்கைக்குப் பரமுக்திக்கருள்தாராய், ஜனன மறுக்கை ஜனன மறுக்கை. அப்புறம் நான் நிச்சயம் நினைவிழந்தேன். எப்பொழுது எனத் தெரியவில்லை. நினைவிழந்தேன். ஏன் என்பது தெரியாத எனக்கு பேசும் சக்தி, நினைக்கும் சக்தி வந்தபோது வினோதமாக உணர்ந்தேன். ரயில் எழும்பூரை அடைந்து கொண்டிருந்தது. ஆனால் அது பின்பக்கம் போவது போலிருந்தது. அது ஏன் என்று புரியவில்லை. என் பெயர் எனக்கு ஞாபகமில்லை. எல்லாம் தூரத்தில் நிகழ்வது போல் இருந்தது. ரயில் நின்றது. அவர் குரல் கேட்டது. இப்பொழுதாவது என் சக்தியில் நம்பிக்கை இருக்கிறதா தம்பி? நான் போய் வருகிறேன். நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லத் தேவையில்லாமல் இருந்தது. ஏன்? நான் எழுந்து சென்று அந்த கூட்டத்தில் மறைவதை நானே பார்த்தேன். 1971. மீண்டும் அடுத்த கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் பிரமிளா. வணக்கம்.